வருடங்களில் 10,000க்கும் மேற்பட்ட வழக்குகள் போடப்பட்டுள்ளன. இதில் மனதுக்கு வேதனை தரும் விஷயம் என்னவென்றால் அதில் பெரும்பாலானவர்கள் இளைஞர்கள். 14லேருந்து 15 வயசுக்குள்ளே இந்த கான்ஸ்டியூஷன் பாடி கான்ஸ்டியூஷன் மாற்றங்கள் வரும்பொழுது இந்த பிடித்தால்தான் மற்றவர்களுடைய நம்மளுக்கு ஒரு மதிப்பு வரும், நம்மளை ஒரு பெரிய மனிதராக கருதுவார்கள் என்ற எண்ணத்தால் தான் இந்த புகைப்பிடிக்கிற பழக்கம் மாணவர்களுக்குள்ளே வருதுன்றது என்னோடய கருத்து. புற்றுநோய்க்கும் அணி திரட்ட புறப்படுகிறது இளைஞர் படை. சாதிக்க கிளம்பிய இந்த இளைஞனின் சறுக்கல் இதோ ஆரம்பமாகிவிட்டது. நச்சு புகையின் மயக்கத்திற்கு இவனும் பலியாகிவிட்டான். இதை சரிப்படுறதுக்கு பேரண்ட்ஸும் ஆசிரியர்களும் அவங்கள நல்ல வழிக்கு இந்த தீய பழக்கத்திலிருந்து விட்டு வளர்கிறதுக்கு சில வழிமுறைகளையும் நல்ல ஒரு கருத்துக்கும் பரிமாறினாக்க நிச்சயமாக இந்த பழக்கத்தில் நம்ம வெளிவர முடியும். இப்போ நிறைய இடங்களில் போய் பார்க்கும்போது சின்ன சின்ன பெண்கள் சின்ன வயசில் இருக்கிற பெண்கள்லேருந்து நிறைய பெண்கள் எல்லாம் ஸ்மோக்கிங் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அது எந்த விதத்தில் இவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக நினைக்கிறாங்களா, இல்லை ஒரு கூல் கேர்ள் இமேஜ் வேணும் அப்படின்றதுக்காக அவங்க அப்படி ஒரு இதுக்குள்ளே வாட் ஐ ஃபீல் இஸ் லைக் ஒரு குரூப்பில் இருக்கும்போது ஒருத்தர் ஆரம்பித்தாங்கன்னா அந்த மாதிரி நம்ம பண்ணலை அப்படின்னா இட்ஸ் சம்திங் லைக் யூ ஆர் நாட் அப் டு த மார்க் டு பி இன் தட் குரூப் அப்படின்ற மாதிரி அந்த பெண்கள் நினைக்கலாம். அப்போ சின்ன குழந்தைங்களா இருக்கும்போதே இப்போ ஆண் குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, பெண் குழந்தைங்களுக்கும் அது சொல்லி சொல்லி வளர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம்னு நினைக்கிறேன். பெண்கள் கூட அப்பப்போ சிகரெட் பிடிக்கிறவங்கள நான் அங்கங்கே பார்க்குறேன். நான் இதெல்லாம் சிகரெட்டோ அல்லது இந்த புகைப்பிடிக்கும் பழக்கமோ பெண்களிடம் நெருங்காத இருந்த காலகட்டத்திலிருந்து வரவும் தானா. ஆனால் இன்றைக்கி பார்க்கும்போது கொஞ்சம் அவங்களாம் அந்த பழக்கத்துக்கு ஆளாகி கிடக்கிறார்கள். சிலர் ரொம்ப பேர் நம்ம பார்க்க முடியலைன்னாலும் மறைவிலையாவது அவர்கள் செய்கிறார்கள்ங்கிறது நமக்கு தெரியறது, நமக்கு விஷயங்கள் சொல்லப்படுகிறது. அதனால் அவர்களும் ஒரு ஆண் வர்க்கம், ஒரு ஆண் உலகம்தான் இந்த புகைப்பிடிக்கும் பழக்கத்தினால் கெட்டுப்போயிருக்கிறது என்றால் இந்த பெண் வர்க்கமும் கெடாமல் பார்த்து கொள்ள வேண்டியதும் மிகவும் நம்மளுடைய கடமையாக இருக்கிறது. இந்த லேடிஸ் இப்போ நிறைய பேர் ஸ்மோக் பண்ண ஆரம்பிக்கிறத தவிர்க்க வேண்டும். அது அவங்களுக்கு மட்டுமல்ல, அவங்களுடைய கான்ஸ்டியூஷனும் வேறு. அவங்களுடைய கான்ஸ்டியூஷன் அதை நிச்சயமாக தாங்காது. வயசு ஆக ஆக அவங்களுக்கு இன்னும் கஷ்டங்கள்லாம் வருங்கிறதுனால அவங்களுக்கு they will have to desist from this habit. அதுக்கப்புறம் இட்ஸ் a pleasure smoking. The pleasure is after they have achieved everything. நம்ம கோர்ஸ் முடிஞ்செடுத்து வேலையில் ஜாயின் பண்ணியாச்சு, சம் ஐடி சாஃப்ட்வேர் ஆர் சம் பிக் ஜாப் வி ஆர் ஜாயின். தி வே ஆஃப் என்ஜாய்மெண்ட் தி கிட்ஸ் தீஸ் டேஸ் திங்க் இஸ் சிகரெட் ஸ்மோக்கிங். கார்த்தால் இந்த சிகரெட் ஒன்று பிடிச்சா தான் பாத்ரூமே எனக்கு போகிற ஃபீலிங் வரும். அப்போ தான் நான் பாத்ரூமில் போய் உட்காருவேன். நீங்கள் சின்ன வயசில் இந்த எங்கெல்லாம் சாப்பிட்டுருந்தீங்களே, மம்முலாம் சாப்பிட்டுருந்தீங்களே, அப்போல்லாம் உங்கள் அம்மா என்ன உங்கள் வாயில் ஒரு சிகரெட்டை வச்சு பாத்ரூம் கழிச்சுன்னு போவாங்களே? ஏங்க, எனக்கு ரொம்ப நாளாக உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்ன? நான் காஃபி எடுத்துட்டு வர வரைக்கும் நீங்க சிகரெட் எடுத்து வெளியில வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. காஃபி கொடுத்த உடனே ஒரு வாய் குடிச்சிட்டு சிகரெட்டை பத்த வச்சு இழுக்கிறீங்க. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. புஷ்பா, உன் கையால ஒரு வாய் காஃபி குடிச்சிட்டு இந்த சிகரெட்டை அப்படியே ஒரு இழுத்தன்னா
அந்த சுகமே அலாதி, இழுக்க இழுக்க இன்பம் இறுதி வரை. இதெல்லாம் உனக்கு எங்க புரிய போகுது? அனுபவிச்சா தான் தெரியும். பிடிக்கிறியா? சும்மா இருங்க. அது இல்லைங்க, உடம்புக்கு சந்தோஷத்தை அனுபவிக்க விட மாட்டாளே. என்னமோ பண்ணுங்க. நவம்பர் மாதம் வந்துட்டோன்னு வச்சுங்களேன். சரி, நம்ம ஜனவரி 1 அடுத்த வருஷம் ஜனவரி 1 நான் அதை விட்டுடுறேன் அப்படின்னு நம்ம ஒரு தீர்மானம் எடுத்துக்குவோம். அதாவது புது வருஷ தீர்மானமாக அதை எடுத்துக்குவோம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்க்குறது. அந்த புது வருஷம் வர 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 அந்த ஜனவரி டிசம்பர் 31 வர்றதுக்குள்ளேயே ஸ்மோக்கிங் ஜாஸ்தி ஆகிட்டே வரும். ஏன்னா அதை விட போகிறோமே அப்படின்ட்டு ஜாஸ்தி ஆகிட்டே வரும். அது 31 அன்றைக்கி எக்கச்சக்கமும் ஜாஸ்தி ஆகிடும். அதுதான் ஹியூமன் சைக்காலஜி. அது விட்டுற போகிறோமேன்னு அந்த ராத்திரி 12 மணி வரைக்கும் இது பண்ணிவிட்டு அப்புறம் 1 வந்ததுன்னா அந்த 12 மணிக்கு விட்டுட்டு 1 ஒரு காலம்புற ஒரு மறுநாள் ஒரு 12 மணி வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியாமல் திணறி 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 ஒன்று மட்டும் பிடிக்கலாம் அப்படின்னு தோணும். அப்புறம் சாயந்தரம் இன்னும் ஒன்று பண்ணலான்னு தோணும். அப்புறம் பார்த்தா அதுக்கு மறுநாள்லேருந்து அப்புறம் மறுபடியும் ரெகுலர் ஆகிடும். இதுதான் எல்லா ஸ்மோக்கர்ஸும் இதைத்தான் அனுபவிக்கிறாங்க. Then after that starts the stressful smoking. That is after he reaches, say after he gets married or gets into a job or a matrimonial disharmony, வீட்டில் problem or officeல problem, some problem or other, the stressful smoking starts. That's what is deadly. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ப்ராப்ளம் வந்தப்போ ஸ்மோக்கிங் நிறுத்திட்டா போதும் எல்லாம் நார்மல் ஆகிடும்னு நினச்சிக்கிறாங்க. But it is not. I must remind you, even if you stop smoking, after 20 years of smoking, you stop it for 10 years, the deadly effects of smoking will always be there. நீங்கள் தம் அடிச்சிங்கன்னா உங்கள் கம்பெனி வளராது, டொபாக்கோ கம்பெனி வளர்ந்துடும். ஸோ அந்த டொபாக்கோ கம்பெனி வாழறதுக்காக நீங்கள் எதுக்கு சாவணும்? போதை பாதையில் போனால் பிரச்சனைகள் தீருமா? அப்படி சிகரெட் பிடிச்சிக்கிட்டே டைலாக் எழுதி ஒரு பழக்கம் இருக்கிறதுனால டைலாக்கே எழுத முடியாமல் போயிடுமே அப்படின்னு ஒரு தோணும். உடனே சிகரெட் பிடிச்சிட தோணும். இதெல்லாம் டோட்டலி ஃபால்ஸுங்கிறது நான் கண்டுபிடிச்சேன். எப்படி கண்டுபிடிச்சேன்னா, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்து நான் 3 மாதம் ரெஸ்ட் எடுத்திருந்த போது தான் நான் அரங்கேற்றம் படம் எழுதினேன். அந்த 3 மாதம் ரெஸ்ட்டு முடிஞ்சு நான் ஷூட் பண்ண முதல் படம் அரங்கேற்றம். அது ரொம்ப பிரமாதமான ஹிட்டாக போச்சுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் அப்புறம் கண்டினியூஸாக நான் எழுதினது எல்லாமே சூப்பர் ஹிட்டாக வந்த படங்கள். அதனால் ஸ்மோக் பண்ணலைன்னா நம்ம எழுத முடியாது, நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் சுத்த பங்கம். அது நாமே ஏதோ திருப்திப்படுத்திக்கிற ஒரு விஷயம். பர்டிகுலர்லி ஸ்மோக்கிங், பாசிவ் ஸ்மோக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ்க்கு ரொம்ப எஃபெக்ட் ஆகும். சாதாரணமாக எல்லாருக்குமே எஃபெக்ட் ஆகும், பட் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ்க்கு ரொம்ப எஃபெக்ட் ஆகும் அப்படின்றது மனசில் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நாம் ஸ்மோக் பண்ணுறது நம்மளுக்கு மட்டும்தான் கிடையாது, மற்றவங்களையும் அது வந்து பாதிக்கும் அப்படின்ற ஒரு பொறுப்புணர்வோட எல்லாருமே அதை தவிர்த்துட்டு வந்தால் நல்லது அப்படின்றது. அழகடா செல்லம், உங்கள் அப்பனை வேற இன்னும் காணோம். கையில் இருக்கிற மருந்து தான் கொடுக்கணும் சொன்னா கேட்கறாரா? குழந்தை இருக்காலே சிகரெட் ஊதி ஊதி குப்பு குப்புன்னு மூஞ்சில பகைய விட்டா குழந்தைக்கு தாங்குமா? The smoking, that nicotine that gets deposited in the lungs causes permanent damage to the lungs. It's a permanent damage. It cannot be revoked. So the disadvantage என்னன்னா, ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு ப்ராப்ளம் அப்போ தெரியாது. அந்த ஏஜ் குரூப், that is in that age group of 20 years or 35 years when they are smoking, they would not realize because of the reserve that they have. After 50-55 years, when their reserve is getting eroded into only, they realize that smoking is a big problem to contend with. Smoking makes a dangerous assault on the smoker's body of inhaling the poison nicotine along with 4,000 other toxic chemicals which comprise of tars and gases produced from the combustion of tobacco. These chemicals are deadly by themselves and even more so in combination.